சென்னையில் காய்கறிகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. காய்கறிகளின் தற்போதைய விலை நிலவரம் குறித்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள நமது செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிகளோட விலை நிலவரம் என்ன? நிச்சயமா காயத்ரி, அதாவது நீங்க சொன்னது போலவே கடந்த ஒரு மாதத்துல மட்டுமே இந்த காய்கறியோட விலை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கேரட் 30 ரூபாய், முள்ளங்கி விலை 25, பீட்ரூட் 30 ரூபாய், முட்டைக்கோஸ் 17, கத்திரிக்காய் 45, வெண்டைக்காய் 45. அதே போல பாத்தீங்கன்னா பீன்ஸ் விலை கிட்டத்தட்ட 70 இருந்து 100 ரூபாய் வரையும் விற்பனையாகி வருகிறது. வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 8 முதல் 15 ரூபாயும், சின்ன வெங்காயம் 30 ரூபாய் வரையிலும், தக்காளி 35 ரூபாய், உருளை 20 ரூபாய். இது போன்ற அத்தியாவசியமான காய்கறி விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த கடும் வெயில்னாலேயே இந்த காய்கறி விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. காயத்ரி, ஐஸ்வர்யா, இந்த விலை உயர்வு மறுபடியும் சகஜ நிலைக்கு எப்ப திரும்பும்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா மணிமாறன், தற்போது இந்த விலை ஏற்றதுக்கான காரணம், இந்த விலை குறையறதுக்கான வாய்ப்பு எப்பொழுது என்பதை குறித்து நம்மிடையே தெரிவிக்க வியாபாரிகள் சங்க செயலாளர் அப்துல் காதர் நம்மிடையே இருக்க, அவரோட பேசுவோம். சார் வணக்கம். இந்த விலை ஏற்றதுக்கான காரணம் என்ன? இது முக்கிய காரணம் கோடை, இது மழைக்காலம். இது மழைக்காலம் இல்லை மேடம், இது வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் எப்போதுமே இந்த மாதத்தில் எப்போதுமே விலையை தூக்கி தான் இருக்கும். ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலையேற்றம் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. போன வருஷம் பார்க்க போனால் இதே பீன்ஸ்லாம் 150 ரூபா வரைக்கும் பீன்ஸ் விற்றுருக்குது. இன்றைக்கி பார்க்க போனாக்கா 100 ரூபாய், 70 ரூபாயில் 100 ரூபாய் வரைக்கும் தான் விற்குது. இது காரணம் என்னன்னு கேட்டாக்கா இந்த வெயில் காரணம் தான் காரணம். ஏன்னு கேட்டாக்கா தமிழ்நாட்டில் பெஞ்ச மழை ஆந்திராவில், கர்நாடகாவில் சுற்றி உள்ள மாவட்டத்தில் மழை பெய்யல. இது மழை தான் காரணம். அதாவது மணிமாறன், இவர் சொன்னது போலவே தமிழகத்திற்கு பெரும்பாலான, அதாவது 80% காய்கறிகள் ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து வருது. தற்போது அந்த மாநிலங்கள் கடந்த ஆண்டு மழை இல்லாததால் கடுமையான வறட்சி தற்போது நிலவி வருகிறது. அதாவது வெயிலோட தாக்கமும் அதிக அளவு இருக்கு. அதனால அங்கிருந்து விளைச்சல் கம்மியானனால அங்கிருந்து வரதுக்கான காய்கறியோட வரத்து குறைந்துள்ளது. நீங்க கேட்டது போல இந்த விலை குறைய பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்தில், அதாவது இன்னும் ஒரு மாதம் காலம் கடந்து ஜூன் மாதத்திலிருந்து இந்த விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மணிமாறன்.